த வேலிங் இது ஒரு வித்தியாசமான முதல்ல ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஹாரர் எல்லாமே கலந்து இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹாரர் மட்டுமே இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாகவே எடுத்திருந்தாங்க இந்த கொரியன்ஸில் தான் வந்திருக்கு. ஜப்பான்கார ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வர்றான் கொரியாவுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜப்பான்கார ஏதோ சூனியம் வச்சுட்டான்னு சொல்லி ஏதோ போயிட்டுருக்கு ஒரு டயலாகெல்லாம். அது என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் கதை. ட்விஸ்ட்டு டான்ஸ் எல்லாம் பெருசாக அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஹாரர் ஃபீல் ஆச்சான்னா பயம்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பயம்படுத்துறது கிடையாது. இதில் எப்படி பயம்படுத்துவாங்கன்னா டக்குன்னு வந்து நான் பயம்படுத்திட்டேன் பாரு அப்படின்னலாம் இருக்காது. இதில் எப்படி பயம்படுத்துவாங்கன்னா சும்மா மெதுவாக காட்டுவாங்க அந்த சீனை, அப்புறம் டக்குன்னு ஒன்று நடக்கும், அவ்வளோதான். இதில் பயன்படுத்துருவாங்க. ஆனால் நம்ம இப்போ சீட் டச்சுக்கெல்லாம் வந்துட மாட்டோம். ஓகே பண்ணுங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்போம் நம்மளும். பெருசாக இம்பேக்ட் கொடுக்காத ஒரு படம் தான் வெயிலுங்க. ஆனால் நிறைய பேர் பயந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு பெருசாக பயங்கிற ஒன்று வரல. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு தான் அது இருக்குது. 2.5 மணி நேரம் என்னமோ வருது படம். அந்த அளவுக்கு தூரம் போகணுமான்னு தான் நான் யோசித்தேன். வர்த்து தான். எண்டிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. எக்ஸுமாவோட பேய் படம் மாதிரியெல்லாம் வரல. எக்ஸுமா கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆச்சு. இதில் அது ஒர்க் ஆகலை. தமிழ் டப்பிங்கில் பார்த்ததுனால அப்படியான்னு தெரில. ஆனால் தமிழ் டப்பிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.